இது மண்டே எடுத்த வீடியோங்க. மண்டே மார்னிங் 7:10க்கு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போல் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு தான் என்னோடய நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். 3 டேஸாக ஹெல்த் மிக்ஸ் கஞ்சும் மால்ட்டும் போடவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி போட போகிறேன். கோல்டும் ஃபீவரும் இருந்ததுனால டீ மட்டும்தான் கேட்டாங்க. டீ, சுக்கு தண்ணி, சுக்கு பால் இந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி ரெடி பண்ணேன். மோகிட்டோட ஸ்நாக்ஸ்க்கு மல்லாட்டை கேக்கு தாங்க வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வேணான்னு சொல்லிட்டான். அதனால் ப்ரெட்டும் பீனட் பட்டரும் தான் கொடுத்துருந்தேன். 8:30க்கெலாம் தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். மார்னிங் கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளவுடியாக இருந்தது. ரோஸ் பூத்து இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மல்லிப்பூவும் ஒன்று பூத்து இருந்தது. பறித்து சாமிக்கு வச்சுட்டேன். தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மார்னிங் 8:00 அளவுக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். 10:00 அதையும் அரைச்சி வச்சுட்டேன். மிக்சியில் தான் அரைச்சி வச்சேன். இட்லி, தோசை எல்லாமே சூப்பராக வரும். இட்லி மாவு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இட்லி மாவு அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் தாங்க குக் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மிளகு ரசம் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் மிளகு ரசம் தான் வச்சுருந்தேன். தொட்டுக்க வந்து சென்னாங்குனி கருவாடு தொக்கு தாங்க செஞ்சுருந்தேன். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பூண்டும் தட்டி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியுமே சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா பவுடர்லாம் போட்டோம் இல்லையா, அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறம் சென்னாங்குனி கருவாடை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து மண் வரும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சென்னாங்குனி கருவாடு தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே குக் பண்ணிவிட்டு மோகிட்க்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், மிளகு ரசம். ரசம் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஸ்கூலுக்கு கருவாடு கொடுத்து அனுப்பலை, அதனால் தம்பிக்கு வந்து ப்ளெயின் ஆம்லேட் தான் போட்டு கொடுத்தேன். கூடவே ரோஸ் மில்க் கேசரியும் பேக் பண்ணிவிட்டு 12:15க்கெலாம் தம்பியோட லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். தம்பிக்கு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பினதுக்கப்புறம் 1:00 மேலே எங்கள் 2 பேருக்குமே ஃபீவர் அதிகமாகிடுச்சு. அதனால் லஞ்சு நாங்கள் 2 பேருமே சாப்பிடவே இல்லை. தம்பி ஸ்கூல் முடித்து கூட்டிகிட்டு வரக்குள்ளே இந்த சீஸ் ப்ரெட் வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங் நாங்கள் ப்ரெட்டும் சீஸ் ப்ரெட்டும் தாங்க சாப்பிட்டோம். இந்த சீஸ் ப்ரெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் 6:00 தம்பி காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு டியூஷனுக்கும் கிளம்பிட்டான். மார்னிங் இந்த தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2.5 கிலோ 50 ரூபான்னு சொல்லிட்டு. மார்னிங் நான் அதை எடுத்து வைக்கவே இல்லை. நைட்டு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி காத்தோட்டமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சேன். நைட்டு குக் பண்ணுற வேலையும் இல்லை. மதியம் செஞ்சு வச்ச லஞ்ச் அப்படியே இருக்கிறதுனால அதையே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க.
நைட்டு என்ன டின்னர்னு பார்க்கலாமா? சென்னாங்குனி கருவாடு தொக்கு, மிளகு ரசம், ஒயிட் ரைஸ், கூடவே எக் ஃப்ரை. அவ்வளோதான், டின்னர் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.